பிபி டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல லட்சுமி சீரியல்ல மகாலட்சுமி ரோல்ல சூப்பரா நடிச்சிட்டு இருக்கிற ஸ்ருதிராஜ் அவங்களுடைய வாழ்க்கை, திருமணம், அப்புறம் அவங்க நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ருதிராஜ் நடிச்ச சீரியல்ல எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும்? தென்றல் சீரியல் துளசியா, இல்ல ஆபீஸ் சீரியல் ராஜியா, இல்ல இப்ப லட்சுமி சீரியல்ல வர மகாலட்சுமியா? எந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே பெயரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஸ்ருதிராஜ் பாத்தீங்கன்னா ஒரு கேரளா பொண்ணு. ஆமாங்க, இவங்க 1982 பிப்ரவரி 25ஆம் தேதி கேரளால பிறந்திருக்காங்க. இவங்களுடைய அப்பா ஒரு மிலிட்டரி ஆபீசரா இருந்திருக்காரு. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமா நடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. ஸ்டார்டிங்ல இவங்க மலையாள படத்துல நடிச்சிருக்காங்க. 2009க்கு அப்புறமா தான் இவங்க சீரியலா நடிக்க ஆரம்பிச்சாங்க. 1995லயே இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அக்ரஜன் அப்படிங்கிற மலையாள படம் நடிச்சாங்க. அதுல ஜான்சி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. அதை தொடர்ந்து மாண்புமிகு மாணவன் படத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா பிரியா அப்படிங்கிற ரோல் நடிச்சிருப்பாங்க 1996ல. அதுக்கப்புறமா நிறைய படங்கள் நடிச்சாங்க. இனி எல்லாமே சுகமே அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா நிர்மலா அப்படிங்கிற ரோல் பண்ணியிருந்தாங்க. இவங்க பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மொழிகள்லயுமே இவங்க படம் நடிச்சிருக்காங்க. இவங்க ஹீரோயினா நடிச்சு கலக்கிற படம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காதல்.com அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அதை தொடர்ந்து மந்திரன், ஜெரி, இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2008 வரைக்குமே நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு பெருசா வெள்ளித்துறை கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா மலையாளத்துல ஒரு சில படங்கள் ஹிட் ஆனாலுமே தமிழ்ல இவங்க ஹீரோயின் நடிச்ச காதல்.com படம் பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில அவ்வளவா பேசப்படல. ஸோ அது இவங்களுக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க அதுக்கப்புறமா சினிமாக்கள் நடிக்காம சீரியல் நடிக்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இவங்க நடிச்ச சீரியல் சூப்பர் டூப்பர் சீரியல் அப்படின்னு சொல்லணும்னா 2009ல வெளியான தென்றல் சீரியல் கிட்டத்தட்ட 6 வருஷங்கள் சூப்பரா ஓடிச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு எந்த சன் டிவி விருதுகள் கொடுத்தாலுமே இவங்களுக்கு தான் பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு வந்து கிடைச்சிட்டே இருந்தது. கடந்த 6 வருஷங்களா அவங்களுக்கு கிட்டத்தட்ட கிடைச்சிட்டே இருந்தது. 2009ல இருந்து 2015 வரைக்குமே தென்றல் சீரியல்ல துளசி ரோலுக்கு இவங்க அந்த அவார்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா திருமதி செல்வம் சீரியல்லையும் இவங்க நடிச்சிருந்தாங்க 2011ல. மறுபடியும் 2013ல இருந்து 2015 வரைக்கும் ஆபீஸ் அப்படிங்கிற சீரியல்ல ராஜி கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே இவங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து இவங்க எக்கச்சக்கமான தமிழ் சீரியல் பண்ணாங்க. முக்கியமா அன்னக்கொடியும் 5 பெண்களும்ங்கிற சீரியல்ல கௌரி ரோல்ல நடிச்சாங்க. அபூர்வ ராகங்கள் சீரியல்ல பவித்ரா ரோல், அழகு சீரியல்ல சுதா, தாலாட்டு சீரியல்ல இசைப்பிரியா, கண்ணான கண்ணே சீரியல்ல இசைப்பிரியா, அருவி சீரியல்ல பிரியமான தோழி, இலக்கியா, இப்ப லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா நடிச்ச எல்லா சீரியலுமே இவங்களுடைய முழு நடிப்பு, இவங்களோட முழு திறமையுமே காய்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாடு ஸ்டேட் டெலிவிஷன் அவார்ட், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு நிறைய விருதுகளை வாங்கி கூச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இவங்க கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, இன்னும் நீங்க ஏன் திருமணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி தான் 40 வயதுக்கு மேலாச்சு ஏன் திருமணம் பண்ணாம இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறது தான். அதுக்கு அவங்களும் பதில் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜாக தான் இருக்கும். எனக்கான கரெக்டான பேர் இன்னும் நான் பார்க்கல, எனக்கு எதுவுமே செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கெரியருக்கு, என்னோட ஃபீல்டுக்கு அனுமதிக்கிற ஒரு கணவர் தான் தேவை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் எனக்கு இந்த கேள்வி கேட்டே இருக்காங்க. நிறைய பேர் மேல இருக்கிற அக்கறையில தான் கேட்கறாங்க. ஸோ அதை நான் மனசார ஏத்துக்கிறேன். கூடி சீக்கிரத்திலே நான் திருமணம் பண்ணுவேன். அதை ரசிகர்களாகிய உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு ரசிகர்களுடைய ஆதரவு, வரவேற்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டது இருந்து, நான் நடிச்ச ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்ப நான் நடிச்சிட்டு இருக்கிற லட்சுமி சீரியல் வரைக்குமே எக்கச்சக்கமான மக்கள் என் மேல ரொம்ப அன்பையும் பாசத்தையும் காமிச்சிட்டு வராங்க. நான் படங்கள் நடிக்கும்போது எனக்கு பெருசா தெரியலனாலும் இப்ப சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா, குறிப்பா தென்றல் சீரியல் நடிச்சதுக்கு அப்புறமா என்ன அந்த 6 வருஷம் எல்லாருமே துளசியா மட்டும் தான் பார்த்தாங்க. அவங்க வீட்டுல ஒரு பொண்ணா பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஆபீஸ் சீரியல் 2 வருஷம் போச்சு. சீசன் 1 சீசன் 2 ரெண்டுலயுமே பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டும் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஆபீஸ் சீரியல் நடிச்சப்போ எல்லாரும் என்ன ராஜின்னு தான் கூப்பிட்டாங்க. என் பேர் சுதிராஜ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் லட்சுமி சீரியல் பண்றேன், நிறைய பேர் என்ன மகாலட்சுமி தான் கூப்பிடுறாங்க. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்காக சோசியல் மீடியாக்கள், குறிப்பா யூடியூப், இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்ல எல்லாம் என்னுடைய போட்டோஸ் எடிட் பண்ணி போடுறது, என்னுடைய வீடியோஸ் எடிட் பண்ணி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப நேரம் எடுத்து அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் ஒரு சிலர் எனக்கு நேரில் பார்த்தா gift தரது, எனக்காக டிராயிங் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் அவங்க பண்றாங்க. இதெல்லாமே என் லைஃப்ல நான் எதிர்பார்க்கவே இல்லை. தொடர்ந்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும், என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். எனக்கு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா ஸ்ருதி சண்முக பிரியா தான் என்னுடைய ஃப்ரெண்டு. இப்போ கூட சீரியல் நானும் அவங்களும் நடிப்போம். ஆனால் அவ்வளவு எங்களுக்குள்ள காம்பினேஷன் இருக்காது.
நான் எப்பாவது ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து நிறைய ரீல்ஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் போடுவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணி போகிறது ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே சீரியலில் சோகமாக அழுகிற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ரீல்ஸ் நிறைய எடுத்து போடுவேன். அது எனக்கு ரொம்ப டைம் பாஸாக இருக்கும், எனக்கு ஜாலியாகவும் இருக்கும் ரீல்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. எனக்கு குழந்தைகள்னா ரொம்பவே பிடிக்கும். நான் ஷூட்டிங் ஸ்பாட்லயா இருக்காலும் சரி, இல்ல யாராவது வீட்டுக்கு போனாலும் சரி, அங்க எங்க குழந்தை பார்த்துட்டுமே நான் தூக்கி கொஞ்ச ஆரம்பிச்சுருவேன். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, முக்காவாசி நான் குழந்தைகள் இருக்கிற ஃபோட்டோஸ் தான் இருக்கும். எனக்கு குழந்தைகள் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. என்னுடைய அப்பா மிலிட்டரி ஆஃபீஸரா இருக்கிறதுனால, நான் அவர்கிட்ட நெறைய நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டேன். முக்கியமா நான் ஷூட்டிங்க்கு டைமுக்கு போயிருவேன். அத நெறைய பேர் என்ன பாராட்டியிருக்காங்க. பரவாயில்ல நீங்க ரொம்ப பங்க்சுவலா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட அப்பா மிலிட்டரி ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால, எப்பவுமே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் விஷயத்த அவர் எனக்கு சொல்லிட்டே இருப்பாரு. அத நான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பேன். என்னுடைய ஆசையே வெள்ளித்திரையில படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மறுபடியும் வந்திருக்கு. நான் சின்ன திரையில நெறைய நடிச்சுட்டேன். நெறைய சீரியல் நடிச்சுட்டேன். அதே மாரி வெள்ளித்திரையில நான் நடிச்சு அது வெற்றி பெறணும்னு சொல்லி ரொம்ப ஆசையா இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சவாலான சீரியலா நடிக்கணும்னு சொல்லி ஆசையா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ராதிகா மேடம் பார்த்தீங்கன்னா, அவங்களே டபுள் ரோல் பண்ணியிருப்பாங்க. சித்தி சீரியல், வாணி ராணி சீரியல்லாம். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதே மாரி எனக்கும் நடிக்கணும்னு சொல்லி ஆசை. நானே ஹீரோயினாவும், நானே வில்லியாவும் நடிக்கணும். நானே மாடர்ன் ரோல்லயும், நானே கிராமத்துப்புற ரோல்லயும் நடிக்கணும். இந்த மாரி டியூயல் ரோல் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை இருக்கு. அது மட்டும் இல்லாம பிசிக்கலி சேலஞ்சடு, அதாவது ஹேண்டிகேப்பா நடிக்கணும், கண் தெரியாதவங்களா நடிக்கணும், காது கேட்காத மாதிரி நடிக்கணும். இதெல்லாமே எனக்கு ரொம்பவே சவாலா இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. முக்கியமா தளபதி விஜய் அவர்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். 1996ல மாண்புமிகு மாணவன் படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் saree கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எனக்கு saree கட்டி நடிக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதை பொறுத்துக்கிட்டாரு. என்னை ரொம்பவே பாராட்டுவாரு, என்னை நிறைய ஊக்குவிப்பாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அப்ப நான் அவர் கூட நடிச்சதுக்கும் இப்ப அவர் எங்கேயோ இருக்கிறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நீயா தளபதி விஜய் கூட நடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே பார்த்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னுடைய அம்மாவையும் ரொம்ப பிடிக்கும். என்னை ரொம்ப கேரிங்கா வளர்த்தாங்க. என்னை ரொம்ப பாசமா பார்த்துக்குவாங்க. இப்ப வரைக்குமே நான் எங்க ஷூட்டிங் போனாலும், என்ன படம் நடிச்சா, என்ன சீரியல் நடிச்சாலுமே எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தயவு செஞ்சு யாராவது நடிக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கோங்க. அவங்க சொல்ற பேச்ச கேளுங்க. அப்ப அவங்க உங்கள கண்டிப்பா அலோவ் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரி சினி ஃபீல்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நெறைய தியாகங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க எவ்வளவுதான் சூப்பரா நடிச்சாலும், நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ணாலுமே, நீங்க வெளிய தெரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் பார்த்தீங்கன்னா, 1990கள்ல இருந்து 2009 வரைக்குமே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு 4 மொழிகள்லயுமே நெறைய படங்கள் நடிச்சேன். விஜய் சார் கூட, மோகன்லால் சார் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நெறைய பெரிய பெரிய ஆளுக கூட சேர்ந்து நான் நடிச்சிருக்கேன். ஆனா அப்பவுமே பார்த்தீங்கன்னா, நான் வெளிய தெரியவே இல்ல. நெறைய பேர் நடிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டுவாங்க, ஒரு சில படங்கள் பார்த்து. மலையாளத்துல நான் நடிச்சது கொஞ்சம் ஃபேமஸ் ஆனேன். ஆனா தமிழ்ல என்ன யாருன்னே தெரியாம போயிருச்சு. நான் எப்ப சின்ன திரைக்கு வந்தனோ, அப்போ தமிழ் மக்களுக்கு என்ன ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே என்னுடைய சீரியல்ல என்னுடைய கதாபாத்திரங்கள் பேர் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த மாரி நடிக்கணும்னு சொல்லி ஆசை இருந்துச்சுன்னா, தைரியமா நீங்க கிளம்பி வாங்க. உங்களுடைய முயற்சி நீங்க பண்ணிட்டே இருங்க. 1 நாள், 2 நாள் இல்ல. தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களாலயும் கண்டிப்பா ஒரு பெரிய இடத்துக்கு வர முடியும். நான் என்னுடைய கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் இந்த இடத்துக்கு வருவேன், என்ன இத்தன மக்களுக்கு பிடிக்கும், அவங்க வீட்ல ஒரு பொண்ணா என்ன ஏத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்ல. ஆனா இப்ப நெறைய பேர் எனக்கு நெறைய ஆதரவு குடுத்துட்டு வராங்க. ஸோ அதே மாரி கண்டிப்பா உங்களுக்குள்ள திறமை இருந்தது அப்படின்னா, அத வெளிக்கொண்டு வாங்க. தைரியமா போல்டா ஃபேஸ் பண்ணுங்க. ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, உங்களுடைய திறமைய காமிச்சீங்க அப்படின்னா, மக்கள் அத கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. மக்கள் அத வரவேற்பாங்க. ஸோ அதுக்கு நீங்க என்னைக்குமே தயங்காதீங்க. நீங்க முயற்சி பண்ணி வெளிய வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இன்டர்வியூல அவங்க ரொம்பவே போல்டாவும், ரொம்பவே மோட்டிவேஷனலாவும் பேசியிருந்தாங்க. குறிப்பா லட்சுமி சீரியல்ல இனி வர எபிசோடுகள் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். மக்களுக்கு பிடிச்ச மாரியும், எதிர்பார்க்காத நெறைய திருப்பங்கள் சீரியல்ல இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நீங்களும் கூட நம்ம ஸ்ருதிராஜ் சொன்ன இந்த எல்லா விஷயங்கள பத்தியும், இந்த வீடியோவோட ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு ஸ்ருதிராஜ் நடிச்ச சீரியல்ல எந்த சீரியல் பிடிக்கும்? எந்த கதாபாத்திரம் பிடிக்கும்? தென்றல் துளசியா? ஆபீஸ் ராஜியா? இல்ல லட்சுமி சீரியல் வர மகாலட்சுமியா? எந்த கதாபாத்திரம் பிடிக்கும் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துடைய பெயரை மறக்காம கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இது இது மாதிரியான சீரியல், சினிமா, செலிபிரிட்டிகள் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா, இப்பவே நம்மளுடைய பிபி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற டெய்லி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ.